மக்கி போன ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வந்து இப்படியே செஞ்சு ஊதினானா. ஒருத்தர் செத்துட்டாரு, அவரை பத்த வச்சாச்சு, அவட உடம்புல இருக்கிற எலும்பு அது நபீரத்தில் இப்படி செஞ்சு பூன்னு ஊதி, முகம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க அல்லாஹ் என்ன இதையும் எழுப்பாட்டுவானா கியாமத்துல அப்படின்னு கேட்டான். உதாரணம் சொல்லி கேட்டான். ஆசிபுனு வாயில் உதாரணம் சொல்லி கேட்கிறான், என்ன இதையும் எழுப்பாட்டுவானா? நாயகமே, அவனை படைச்சதை மறந்து அவன் எங்களுக்கு உதாரணம் காட்டுறானா? அவன் கேட்கிறான், உக்கி மக்கி போன இந்த எலும்பையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? இந்த அவன் கேட்கிறானா? அவன் யாருன்னு அவனுக்கு சிந்திக்க சொல்லுங்க. நாங்க யாருங்க? நம்ம ஆரம்பத்தில் 20 வருஷத்துக்கு முந்தைய எங்க இருந்தோம்? 50 வருஷத்துக்கு முந்தைய எங்க இருந்தோம்? தாயிர வயிறு அதுக்கு முந்தைய எங்க இருந்தோம்? அட்ரஸ் இல்லாத ஆக்கள் தான் நாங்க எல்லாம். அதை நான் சொல்லலை, நான் சொல்றதுக்கு தகுதியும் இல்லை. நீ என்ன எந்த பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு காலம் இருந்தது. மரத்தில் இருந்தமா, அரசியல் இருந்தமா, மாவுல இருந்தமா, எங்க இருந்தோம் நாங்க? அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் எங்களை உற்பத்தி செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல சந்தேகம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் சகலதையும் செய்யறான், இதுல யக்கீன் வந்துடணும். சந்தேகம் ஒரு துளி அளவு கூட வந்துடக்கூடாது. அல்லாஹ் தாங்க மாட்டான். அமல்ல விலகின வரலாம், அமல்ல விலகின வரலாம், அதாவது பிரச்சனை இல்லை. ஈமான்ல விலகின வந்துடக்கூடாது. அல்லாஹ்க்கு பிடிக்காது. அது நபியாக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உடனே பிடிச்சிருவான். உசைர் அலைஹிஸ்ஸலாம், உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போறாங்க அவருடைய தோட்டத்தை பார்க்கறதுக்கு. லுஹாவுடைய நேரம் போயிட்டு என்ன செய்யறாங்க? தோட்டத்தை பார்த்தாங்க. பைத்துல் முகத்தஸ் வழியா வாராங்க. பைத்துல் முகத்தஸ் அப்படியே நாசமாயி இடிஞ்சு உடைஞ்சு விழுந்து பார்க்கறதுக்கு எல்லாம் ஓலை குடிசையெல்லாம் கீழே விழுந்து மக்கி போயிருக்குது. அப்ப பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு இத செவத்துல சாஞ்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க? கொண்டு போயிருந்தாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி. பிறகு அவனோட கழுதையை கட்டி வச்சிருந்தாங்க. அப்படியே சாஞ்சி அவனோட ரொட்டியை துண்டு துண்டாக பிச்சு போட்டாங்க. அதுல தண்ணியில போட்டாங்க. போட்டுட்டு யோசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் மக்கி போயிருக்குதே, இப்படியெல்லாம் இல்லாம இருக்குதே, அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான்? இங்க மௌத்தா போன ஆக்களை எப்படி எழுப்பாட்டுவான்? இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. யாராக இருந்தாலும் சரி, வேற மற்ற விஷயம் வேற. ஆனா ஈமான் பிரச்சனை. சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்துல யக்கீன் வந்துடணும். சகலதையும் செய்யறது அல்லாஹ். எப்படி? காற்றை வீச செய்வது யாரு? யாருங்க? அல்லாஹ். என்றாலும் அப்படி வருதா? வாயில உள்ளத்துல வருதா? காற்றை வீச செய்வது அல்லாஹ்னு உறுதியா சொல்றோம் இல்ல? பிறகு உள்ளத்துல வருதா? என்றாலும் நான் ஒரு சபரன்னு கொடுக்கிறேன், அப்படி வருதா? இல்ல. சூரியனை கொண்டு வருவது அல்லாஹ் என்றாலும் அப்படி சொல்றோமா? 100 அல்லது 200 அல்லாஹ் தான். மழையை பெய்ய வைப்பது அல்லாஹ் என்றாலும் அப்படி வருதா? இல்ல. சாப்பாடு கொடுக்கிறது அல்லாஹ் என்றாலும் அது என்ன என்றாலும், எப்படி சூரியனை கொண்டு வரதுக்கு எங்களுக்கும் அந்த சூரியனுக்கும் சம்பந்தமே இல்லையோ சகோதரர்களே, அதே போலதான் சாப்பாடும் அல்லாஹ் தான். காற்று, சூரியன், மழை, அதே போல விவசாயம், இதெல்லாம் எப்படி 100க்கு 100 அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோமோ அதே போலதான் ரிஸ்க் விஷயத்திலையும் வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா, அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்கிறது, யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் தான் ராசிக். அல்ல எப்படிப்பட்ட ராசிக் தெரியுமா? நம்ம ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் மௌத்தாக்குறது இல்லை. சக்கராத்துல கையும் வேலை செய்தில்லை, காலும் வேலை செய்தில்லை, மூச்சு மட்டும் வேலை செய்தில்லை. மூச்சு மட்டும் வேலை செய்து மத்த ஒண்ணுமே வேலை செய்தில்லை, கையும் வேலை ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் இவருக்கு சாப்பாடு எல்லாம் எழுதி இருக்கிறான். மூக்கால பட்டையை போட்டு ஊத்துறான். எந்த டாக்டர் சொல்லிக்கிறான் டைமுக்கு டைம் நெஸ்டோமோல் கொடுக்க சொல்லி. நாம என்ன சொல்றோம் தெரியுமா? நீ எடுத்து குடிக்காதே. அல்லாஹ் எப்படிப்பட்ட ராசிக் தெரியுமா? நீ சக்கராத்தில் இருந்தாலும் ஒரு சொட்டு நெஸ்டோமோட் இருக்கும் வரைக்கும் உயிர் பிரியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ராசிக். அல்லாஹ் கஞ்சன் இல்லை, அல்லாஹ்வுடைய கதானால பஞ்சம் இல்லை. சக்கராத்தில் இருக்கும்போது சாப்பாடு கொடுப்பவன் தான் அல்லாஹ். அப்ப நம்ம மத்ததெல்லாம் எப்படி நினைக்கிறோமோ அதே போலதான் இதை நினைக்கணும். என்றாலும் இன்று இல்லை, அது ஷைத்தான வார்த்தை. சொன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்றாலும் இந்த வார்த்தை அது ஷைத்தானுடைய கதவை திறக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தா உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம் வந்துருச்சா? பமாத்தல்லாஹு மியத ஆமின்,
100 வருஷம் மௌத்தாக்கிட்டான். யார? உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை. சந்தேகம் வந்துருச்சு, அல்லாஹ் எப்படி ஹயாத்த மௌத்தாக்குவான், எப்படி உயிர்ப்பிப்பான், ரப்புக்கு பெரிய காரியமா? ஒன்றுமில்லை. சந்தேகம் வந்துருச்சு. ஒரு நபி அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். 100 வருஷம் மௌத்தா போனான். எல்லாம் உடம்பெல்லாம் கராப், ஒன்றுமில்லை. 100 வருஷம்னா ஒன்றுமில்லை. ஒரு மலாய்க்கா வர 100 வருஷத்துக்கு போறோம். முதலாவது மூளையை படைக்கிறார், மூளைய. அதுக்கு பிறகு கண்ணை திறந்து விடுறார். மூளை யோசிக்குது, கண்ணு பாக்குது. யாருட? உசைர் அலைஹிஸ்ஸலாத்துல. மக்கி போன எலும்பெல்லாம் முத உறுதியாகுது. 100 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? எலும்பெல்லாம் மக்கி போய் உக்கி போய் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு, மூளை சிந்திக்குது. அதுக்கு பிறகு என்ன? மாமிசம் எல்லாம் சேருது. அதுக்குள்ளால கிட்னி இருக்குதா இல்லையா? மாங்காய். பிறகு என்ன? இருதயம். அதெல்லாம் சேருது. பிறகு தோல் வந்து மூடுது. பிறகு அதுக்கு மேல முடியெல்லாம் வருது. இப்படி பார்க்கலாம். ஒரு மலாய்க்கா வாரார், ஒரு மலாய்க்கா வாரார் வந்து கேட்கிறாரு, கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் தூங்கியிருப்பீங்க, எவ்வளவு நாள் தூங்கியிருப்பீங்க? பார்க்கிறாங்க, நேரம் அசருடைய நேரம். இப்ப நான் லொஹர்ல தானே தூங்கினேன், அப்ப அசர், அப்ப கொஞ்ச நேரம். லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், கொஞ்ச நாள், ஒரு நேரம் அல்லது ஒரு நாள் நான் தூங்கினேன். قال بل لبست 100 عام, இல்ல இல்ல, நீங்க 100 வருஷம் தூங்கி இருக்கிறீங்க. சந்தேகமா இருக்குதே. ஏன்னா சாப்பாடு பாக்குறாங்க, பிச்சு போட்ட ரொட்டி தண்ணியில ஊறி இல்ல. 100 வருஷம் பிச்சு போட்ட ரொட்டி துண்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு ஊறி இல்ல, அப்படியே இருக்குது. சந்தேகம் கூடிருச்சு. என்னடா 100 வருஷமா ரொட்டி துண்டு ஊறாம இருக்கா? இப்ப சந்தேகம் வந்துருச்சு. அந்த மலாயிகா சொல்றாரு, ஃபந்துர் இலா ஹிமாரிக். அப்ப உங்க கழுதையை பாருங்க. கழுதை அட்ரஸும் இல்லை, அந்த எலும்பு கூடு மட்டும் அப்படியே இருக்குது. கழுதையை பார்த்த உடனே எலும்பு எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. பிறகு சதை வந்து ஒட்டிக்கிறது. பிறகு வந்து தோலால மூடிப்படுது. பிறகு வந்து தோலால மூடிப்படுது. பிறகு உயிர் வருது. அந்த கழுதை கத்திச்சாம், கியாமத் வந்து விட்டதா என்ன? உயிர் வந்த உடனே உசைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறுதியாக யகீன் வந்துச்சு, ரப்பு என்னை உண்மையிலேயே 100 வருஷம் படுக்க வச்சுட்டான். அவ்வளவு பெரிய தாக்கத்துள்ளவன் அல்லாஹ். உசைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிடுச்சு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ ரப்பே, ஓண்ட வல்லமையில, ஓண்ட குதிரத்துல, ஓண்ட சக்தியில சந்தேகப்பட்டுட்டேன். என்ன செய்யறாங்க? போறாங்க ஊருக்கு. 100 வருஷத்துக்கு போறோம். ஊரை தெரியல, வீட தெரியல, எல்லாம் அடையாளம் மாறி. ஏங்க நம்ம 100 வருஷம் 5-10 வருஷத்துக்கு பின்னால ஊருக்கு வந்தாலே என்னென்னமோ மாறி இருக்குது. பஜார் மாறி, வீடு மாறி, தெரு மாறி, என்னென்னமோ மாறி இருக்கு. நமக்கு அடையாளம் தெரியல. 100 வருஷத்துக்கு போற வந்தா மாதிரி ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போயிட்டான். கதவை தட்டினான். 120 வயது ஒரு கிழவி. யாருன்னு கேட்டான். கண்ணு 2 இல்லை, கால் சப்பானி. நான் ஹுசைர் வந்திருக்கிறேன் அப்படின்னா. உசைர் அலைஹிஸ்ஸலாம். ஹுசைரா? பொய் சொல்லாத, அவர் தான் எப்பயோ போயிட்டு அவர் என்னமோ ஆயிருப்பாரு, பொய் சொல்லுவானான். உண்மையிலே உசைர் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கான். அப்படியா? அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், சரியா? உசைர் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னா துஆ செஞ்சா உடனே கபூலாகும். ஏன்னா கண்ணு உடனே வந்துருச்சுன்னா நான் ஒத்துக்குருவேன், நீங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு. துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் கண்ணை கொடுத்துறப்பே. உடனே கண்ணு வெளிச்சம் வந்துருச்சு. வல்லாஹி இன்னக லஅன்த உசைர், அல்லாஹ் மேல சத்தியமாக நீங்க உசைர் தான், எந்த சந்தேகம் இல்லை. கேட்டானா, இப்ப நீ யாருமா? 120 வயசு, நீ யாரு? உசைரே, நீங்க போகும் பொழுது நான் வீட்டுல இருந்த அடிமை, 20 வயசு. இப்ப எனக்கு 120 ஆயிருச்சு. உசைர் அலைஹிஸ்ஸலாம் 40. உசைர் அலைஹிஸ்ஸலாம் வீட்டோடு போகிற 40 வயசு. இது அடிமை பெண்ணுக்கு 20. இவங்க வந்திருக்கலாம் 40 வயசு, ஆனா அவளுக்கு 120. சொன்னாலாம், நான் இந்த செய்தியை ஊர்ல போய் சொல்லணும்.
எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் போய் சொல்லணும். அப்படியே ஓடி போனாலும் பஜாருக்கு. இவங்களும் போனாங்க பின்னால. அங்க போனா ஒரு வயதான கூட்டம் ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. வயசு போன கூட்டம் உண்டு. அதுல 118 வயதுள்ள ஒரு வயதாளி உட்கார்ந்திருந்தார். 118 வயசு. இந்த அம்மா போய் சொன்னாலாம், மகனே உன்னோட வாப்பா வந்திருக்கார் உசைர். வாப்பாவை பார்த்தா பொடியன். மகன் 118 வயசு இழந்தாரு, வாப்பா 40 வயசுக்கு இளவன். வாப்பா என்ன சொல்றீங்க, வாப்பா தான் எப்பயும் மௌத்தே, எனக்கு 118 வயசு, வாப்பா இப்படி இருக்க முடியும், வாப்பா பொடியமா இருக்கிறார். ஆச்சரியமான குடும்பம். இதை நம்பலாம் என்னால. அப்ப சொன்னாலாம், அப்படியா, நான் நம்பணுமா இருந்தா இந்த வாப்பாவுடைய முதுகுல ஒரு அடையாளம் இருந்துச்சு, அதை பார்க்கிறேன். உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி காட்டினாங்க, பின்னுக்கு அந்த அடையாளம் இருந்துச்சு. வல்லாஹி இன்னக லஅன்த உசைர், அல்லாஹ் மேல சத்தியமாக என்னுடைய தந்தை உசைர் அலைஹிஸ்ஸலாம் தாண்டி கட்டி பிடிச்சாலுதான். பாப்பாக்கு எத்தனை வயசு? 40. மகனுக்கு 118. இவங்க போகல, மகனுக்கு 18 வயசு. ஊர் மக்கள் எல்லாம் சொல்லணுமே, உசைர் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஊர் மக்கள் எல்லாம் போய் சொன்னாங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பார்த்தா 118, 120, 130, இவங்க 40. நம்பல. இது எப்படி நம்புறது? நான் சரி என்ன செய்யணும்? உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேற யாருக்கும் தௌராத் பாடம் இல்லை. அவர் தௌராத் எங்களுக்கு ஓதி காட்டணும். அது மட்டும் இல்லை, தௌராத் உண்மையான தௌராத்தை புதைச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த இடமும் உசைருக்கு தான் தெரியும், அதையும் அவர் காட்டணும் எங்களுக்கு. அப்பதான் நாங்க ஈமான் கொள்வோம். உண்மையிலே இவங்களுக்கு தௌராத் கொஞ்சம் மறந்துருந்துச்சு. வானத்திலே இருந்த நட்சத்திரங்கள் வந்தது, உள்ளத்தை தடாவிட்டு போச்சு. உடனே தௌராத் அப்படியே ஓதி காட்டினான். பிறகு என்ன செஞ்சாங்க? தௌராத்தை புதைத்த இடத்தை காட்டினான். மேலான பெரியாலே சகோதரர்களை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆச்சரியமான குடும்பம் இது. வாப்பாவுக்கு 40 வயது, பிள்ளைக்கு 118 வயசு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான்ல சந்தேகம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் விடுறதில்லை. ஈமான்ல சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன் பொஞ்சாதிக்கு நான் வந்து கணவனை ஒழிய ரப்பு இல்லை, ஏந்த புள்ளங்களுக்கு நான் வந்து வாப்பாவை ஒழிய ரப்பு இல்லை. இதுதான் ஈமான், இதுதான் யகீன். ஆனா இதுக்கு மாற்றமானதான் அங்க சொல்லி கொடுக்கிறது. என்னது? பசு பால் தரும். பசுவா பால் கிடைக்குது இல்ல, பசுக்கும் பாலுக்கும் சம்மதமே இல்லை. தாயும் தந்தையும் முன்னணி தெய்வம். போச்சா? பிள்ளைக்கு சின்ன வயசுல பூத்துற அவட உமா பாப்பா தான் தெய்வம். சரி, பொஞ்சாதிக்கு கணவனே கண் கண்ட தெய்வம். சரி, நல்ல பசுந்து அவங்க தெய்வமேன்றான். இந்த மாப்பிள்ளை இல்லாட்டி போச்சு. சரி, மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குற? செய்யும் தொழிலே தெய்வம். அல்லாஹ்க்கு என்னப்பா வேலை? தாயின் தந்தை முன்னணி தெய்வம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாச்சு. பொஞ்சாதிக்கு கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்லி கொடுத்தாச்சு. கணவனுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லி கொடுத்தாச்சு. பிறகு என்ன வேலை அல்லாஹ்க்கு? செய்யற தொழில் தெய்வம் இல்ல, கணவன் கண் கண்ட தெய்வம் இல்ல, பிள்ளைங்களுக்கு உமா பாப்பா தெய்வம் இல்ல. அல்லாஹ் காப்பாற்றணும் அத்துணை பேருடைய ரப்பு அல்லாஹ். இவனை பத்தி பேசுற தாயாக ஆகிட்ட அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சந்தோஷப்படுவான், எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான். வேற யாருக்கும் அந்த கூலி இல்ல. அல்லாஹ் பத்தி பேசுற தாய்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை தவிர ஹயாத்திலே என்ன மௌத்திலே என்ன எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு தாய் மௌத்தாயிட்டான், அல்லாஹ் அக்பர், மலாயிகத்துமார்களை அனுப்பி அல்லாஹ் கொடுப்பாட்டான். அன்னதா ரலியல்லாஹு தஆலா குளிச்சு கொண்டிருக்கிறாங்க, சரியாக குளிக்கல, ஏலான் சத்தம் கேக்குது, யா கைலல்லாஹ் இர்கபி வயா சவாபில்லாஹ் இர்கபி அன்னஜா அன்னஜா. இவ்வளவுதான் சஹாபியுடைய காலத்துல பயான். வாங்க உடனே, தீனுக்கு இஸ்லாத்துக்கு தேவை இருக்குது. குளிக்க கூட இல்ல, ஓடி வாராங்க, யுத்தத்துல கலந்து கொள்றாங்க, ஷஹீதாகிறாங்க. அவர்களை குளிப்பாடினது மலாயிகத்துமார்கள். தாயா இருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போய் மூத்தா போயிருங்க. குளிப்பாட்ட ஆள் இல்லையா? தேவையில்லை, மலாயிகமார்கள் குளிப்பாட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனா எங்களை தூக்கி கொண்டு போக